தான். என்ன கம்பீரமான தோற்றம்! எத்தனையோ யுகங்கள் ஆனாலும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற விருப்பமல்லவா தோன்றுகிறது. இத்தன்மை வாய்ந்த பெருமான் என்னோடு போருக்கு வந்திருப்பது நான் செய்த பாக்கியத்தால் அன்றோ? தேவர்களுக்கு இழைத்து வரும் தீமைகளை போக்கி அவர்களை ரட்சிக்க சிவகுமாரன் வந்திருப்பதாக கூறுகிறார்கள். தேவர்களுக்கு நான் இழைத்த கொடுமைகளே யுத்தமாக வந்து பேரழிவை தருகிறது என்று இரணியனும் சிங்கமுகனும் சொன்னார்கள். தேவர்களுக்கு தீமை செய்தது என் வரைக்கும் தவறல்ல. அவ்வாறு செய்ததால் அன்றோ இன்று இப்பெருமானுடைய திவ்ய ரூபத்தை தரிசிக்க முடிந்தது. தேவர்களை சிறை செய்து கொடுமைப்படுத்தியதாலேயே இந்திராதி தேவர்களுக்கும் எட்டாத பெருமான் என்னை தேடி வந்து இந்த அற்புத கோலத்தை காணும் வாய்ப்பை நல்கினார். பார்க்க பார்க்க தெவிட்டாத காட்சி அல்லவா! என்னுள்ளே ஏதோ ஒரு மாறுதல் ஏற்படுகின்றது. என்னுடைய கோபம் குறைந்து விட்டதே.